வணக்கம். நான் எஸ்எஸ்ஆர் டிவிலேருந்து பேசுகிறேங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, மதுரையிலேருந்து வீரகாளியம்மன் கோயில் பொங்கல் திருவிழான்னு. நாங்கள் பொங்கல் வச்சு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இங்கே பாருங்கள் பொங்கல் எவ்வளோ அழகாக விழுகிறாங்கன்னு, பால் பொங்கல் எவ்வளோ அழகாக விழுந்திருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ எல்லாம் அரிசி போடுவாங்க. எங்கள் அக்கா அரிசி போடுறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் மறுபடி பொங்குறாங்க. சூப்பர் எவ்வளோ அழகாக அரிசி போட்டு தொட்டு கும்பிடுறாங்க பாருங்கள். அருமை. அடுத்தது போடுறாங்க பாருங்கள். ஆமாம் அப்படியே குழம்பு சொல்லுது. நாங்கள் எவ்வளோ குழவை சவுண்டெல்லாம் போடுறோம். நல்லா அரிசி போட்டதுக்கப்புறம் தண்ணி மூந்துட்டு அரிசியை ஃபில் பண்ணலாம். அவங்களும் போறதுக்கு தண்ணி மந்த்ரா எப்படி இருக்கு? அட்மின் அள்ளி போட்டு ஆன் பண்ணிட்டேன். பெரிய சட்டியில் யார் போடணும் இப்படி சுற்றி இதுக்குள்ள கையெடுக்கிறா அப்படியா? 3 தான் ரொம்ப செய்யலாம். அக்கா வரேன் மீன் வேணாம். அரிசி வந்துட்டு இருக்குது. பொங்கல் கொதிச்சிட்டு இருக்குது. அரிசி வந்துட்டு இருக்கு பாருங்க, வேகுது. மறுபடியும் நம்ம வெந்ததுக்கப்புறம் பொங்கல் பொங்கி வந்துருச்சு. எல்லாம் அரிசி முக்காப்பதம் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டோம். சாரி காமிக்கலை பாருங்க. எல்லாம் முக்காப்பதம் ஆயிடுச்சு. தண்ணி தான் பதம் கரெக்டாக. இது அந்த இதுக்கு வேகவும் வெல்லம் போடவும் சரியாக இருக்கும். நம்ம ஏற்கனவே போட்டிருக்குறோம். பொங்கல் சக்கரை பொங்கல் வைக்கிறோம். சக்கரை போட்ட இனிப்பு பொருள் எதாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சிட்டிகை கல்லுப்பு போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு சிட்டிகை கல்லுப்பு போடுகிறேன். ஏலக்காய் போடலாம். சர்க்கரை அப்படியே ஏலக்காவையும் போட்டுருவா. சர்க்கரை வெல்லம் போட்டு நல்லா கிளறினதுக்கப்புறம் அந்த சர்க்கரை பச்சை வாசம் போனதுக்கப்புறம் வெல்லம் ஏலக்காயை போட்டோம்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். இறக்கும் போது போட்டோம்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். பரவாயில்லையே, நல்ல டிப்பாக இருக்கு. இது மக்களே தெரிஞ்சுக்கங்க. இப்போ கரெக்டாக இருக்குது இந்த பதம். இப்போ வெல்லம் போடுறதுக்கு சரியாக ரெடி ஆகிடுச்சு. அரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ வெல்லம் போடுறாங்க.
நாங்கள் வந்து இப்போ 3/4 கிலோவுக்கு 1.5 கிலோ வெல்லம், 1.25 கிலோ வெல்லம் போடுறோம். 3/4 கிலோ அரிசிக்கு 1.25 கிலோ வெல்லம். ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா அப்படின்னா ஒரு வெள்ளம் இனிப்பு இருக்கும், ஒரு வெள்ளத்தில் இனிப்பு கம்மியாக இருக்கும். அதனால எக்ஸ்ட்ரா போட்டோம்னா அந்த ஈக்குவலாக வந்துடும் இனிப்பு. கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லம் சேர்க்குறாங்க. நெய் ஆட் பண்ணுறாங்க. பாருங்க நெய். இந்த மாதிரி லைட்டர் பார்த்தியா? அங்கே இருக்கு. அதான் நான் கரெக்டாக நம்ம அப்புறம் ஒரு மாதம் அவங்க ஒரு பக்கம் தேட டைம் ஆகும். நெய் இருக்கா பொங்கல் இருக்கான்னு தெரியாத அளவுக்கு மதங்கணும். எப்படி மதங்கிட்டு இருக்குது பாருங்க. இப்போ நேரம் போகணும். திராட்சை முந்திரி வறுக்கிறோம் பாருங்க. நெய்யில் திராட்சை முந்திரி போட்டு வறுத்துட்ருக்கோம். ஒரு ஸ்பூன் விட்டு கிளறிட்டு திராட்சை எல்லாம் பபுளாக வரவும் திராட்சையை இறக்கிடலாம். சும்மா நெய் ஊற்றினோன்னா சும்மா வாசம் கமன்னு அப்படி வருது பாருங்கள். எப்படி ஒரு வாசம் வருதுன்னு. பொங்கல் பார்க்கவே உடனே சாப்பிடணும் போல் தோணுமே. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இறக்கிட்டு காமிக்கிறோம். இங்கே ஏலக்காய் பொடி போடுறோம். ஏன்னா இப்போ இப்படி போட்டால் தான் வாசம் கம்முன்னு இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும் வாடை. பொங்கல் கிளறிட்டு இருக்கிறாங்க. சூப்பராக வந்துருச்சு. பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. சாமிக்கு படைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா? இது இறக்கணும். நாங்கள் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. பொங்கல் இறக்குறோம். பாருங்க எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு தூக்க முடியாது. இங்கே பாருங்கள் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இறக்கி கீழே வச்சிட்டோம். இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சா தான் கெட்டி ஆகும்போது சூடு ஆறும்போது கெட்டி ஆகிடும். அப்போ எல்லா பரிமாறுக்கு சரியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நம்ம எடுத்து சாமிக்கு படைக்கிறதுக்கு போகலாம். நம்ம ரெடி ஆகலாம். நீ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. பை பாய். நன்றி. வணக்கம்.